வெல்கம் டு கவினிலா கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சுவையான ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து செய்வதற்கு வந்து மிக மிக சுலபமான ரெசிபி. இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காது, நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத சொல்லிடுறேன், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரைஸ் கப் எடுத்திருக்கேன். அதே அளவு இப்போ இது வந்து ஒரு 120 ml பிடிக்கும், இது அந்த அளவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் சேர்த்துக்குங்க. ஒரு கப் வந்து இட்லி ரைஸு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கப் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 டைம் வந்து நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதில் வந்து ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துருங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மிங்கிறனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ 3 மணி நேரம் வந்து இதை நல்லா ஊற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ மிளகாயை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பருப்புலாம் அதில் கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். இது நான் வந்து 2 டைமாக அரைச்சி எடுத்து வர போகிறேன். ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சம் நல்லா நிறையவே சேர்த்துக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் வாசனையை கொடுக்கும். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் குறைஞ்சதுன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் வந்து குறப்பாகவே ஃபஸ்ட்டு ஒரு டைம் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருங்க. சேர்த்து அதை வேறு ஒரு ரவுண்டு சுற்றி அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் ரவையை விட இன்னும் கொஞ்சம் அது பெருசாக இருக்கணும், அந்த அளவுக்கு பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கு தேங்காய் துருவல் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 தடவை வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துருங்க. இப்போ வந்து எனக்கு அது போதுமான அளவு இருக்கிறதுனால நான் சேர்க்கல. இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலையெல்லாம் இது மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி நல்லா வந்து கரண்டியால் நல்லா வந்து கறி விட்டுருங்க. தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம், இதில் வந்து போதுமான அளவு இருக்கிறதுனால நான் சேர்க்கல. இப்போ ஒரு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடானனே ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கிண்ணத்தில் அது மாதிரி தண்ணி வச்சுட்டு இங்கே கையால் வந்து அதை ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. கையால் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஓரத்துலலாம் லேசாக தண்ணி தொட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சுடாது. கொஞ்சம் மேலோட்டமாகவே பண்ணுங்கள், ரொம்ப டீப்பாக இது பண்ண வேணாம், சுட்டுரும். அப்படியே ஓரங்கள்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. லைட்டாக அப்படி தண்ணி தொட்டு பண்ணும்போது வந்து உங்களுக்கு அது உடையாமல் நல்லா வரும். இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து தாராளமாக விட்டுருங்க. நடுவில் உள்ள அந்த ஹோல்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு எஸ்ஸாக குக் ஆகிருக்கு. நல்லா இந்த ஓரத்தெல்லாம் நல்லா அப்படி எடுத்துவிட்டு இப்போ திருப்பி போட்டிங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ அதே அளவு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, தேஞ்சிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். லேசாக அப்படி வந்து தோசை கரண்டியால் லேசாக அழுத்தி விடுங்க ஓரத்தெல்லாம். உடஞ்சிராமல் அப்படி அழுத்தி விட்டுருங்க.
அடை வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடிய ப்ராசஸ் தான், கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு மொறு மொறுன்னு நீங்கள் நினைக்கிற டேஸ்ட்டில் வரும். இப்போது சுவையான அடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நன்றி.